ஹாப்பி பர்த்டே குட்டி. தேங்க் யூ அங்கிள், தேங்க் யூ so much. அட என்ன சொல்ல, என்ன ஆச்சு? ஏன் மூஞ்ச தொங்க போட்டு உம்முன்னு இருக்க? என்னன்னு சொல்ல மாமாட்ட. கிஃப்ட் வேணுமா? மோட்டு அங்கிள், நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாக்கு கொடுத்திருக்கேன். என்னோட பர்த்டே அன்னைக்கு என்னோட அங்கிள் பேந்தர் ஷராஃபா கூட்டிட்டு வருவாங்கன்னு. ப்ளீஸ் கூட்டிட்டு வாங்க. பேந்தர் ஷரஃபா? அடடா, ஏப்பா அவர் எவ்வளவு பெரிய ஸ்டாரு, இங்க எப்படி வருவாரு? இருந்தாலும் நான் அவரோட செக்ரட்டரி கிட்ட ஒரு வாட்டி பேசி பாக்குறேன். ஹலோ சார், நான் தான் சார் மோட்டு ஃபுர்ஃப்ரி நகரத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன் சார். எஸ் எஸ் எஸ், நானே தான் மோட்டு 10 ரூபாய்ல வர மோட்டு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? ஓ அப்படியா, என்ன உங்களுக்கு தெரியுமா? தேங்க்யூ 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 சோ மச் சார். நான் பேந்தர் ஷராப் சார் என்னோட குட்டியோட பர்த்டேக்கு கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். அவரு இங்க வரணும் சார். ஆமா சார், ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் பாருங்களேன். கண்டிப்பா வருவாரு. ஆனா பர்த்டே பார்ட்டி போறதுக்கு அவரு 1 கோடி ரூபாய் கேட்பாரு. 1 கோடியில 1 பைசா குறைய கூடாது. கேஷா தான் கொடுக்கணும். என்னது 1 கோடியா? 1 கோடியா? பேந்தர் ஷராஃப் எல்லாம் ஏதோ வேணாம். இவன் சின்ன பையன், சும்மா அடம் பிடிப்பான். என்னோட அண்ணனுங்க மோட்டு 10 ரூபே ஸ்டார்ஸ் தான். அப்படின்னா வேற ஒருத்தங்க எதுக்கு? இல்ல இல்ல இல்ல, எனக்கு பேந்தர் ஷராஃப் தான் வேணும். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாக்கு கொடுத்திருக்கேன். என் மோட்டு அங்கிளால எதையும் செய்ய முடியும்னு. கண்டிப்பா கூட்டிட்டு வருவாரு. நில்லுடா டேய், நான் சொல்றது கேளு செல்லம். நில்லுப்பா. செல்லம் கீழே இறங்கு, மாமாக்கு வழுக்குதுடா. இறங்க மாட்டேன். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அவங்க என்ன பார்த்து சிரிப்பாங்க. அட மொட்டை என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, இந்தப்பா ஃப்ளையிங் ஹெல்மெட். இத போட்டுட்டு போய் அவனை கீழே கொண்டு வாப்பா. பட்டனை அமுத்தியாச்சு. இது எப்படியாவது நீ பாத்துக்கல. யோ டாக்டர், காப்பாத்துக்க 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 ஐயா. அப்பாடி. யோ டாக்டர், என்னையா இது? அட மொட்டை என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, இந்த பேட்டரியை நான் ஓவர் சார்ஜ் பண்ணிட்டு போல இருக்குப்பா. இங்க பாரு குட்டிக்கண்ணா, எது என்ன ஆனாலும் சரி அவரை இங்க கூட்டு வர வேண்டியது என் பொறுப்புடா. நீங்க ப்ராமிஸ் பண்றீங்கல்ல? ஓகே, தேங்க் யூ அங்கிள். பத்து அங்க பாடுறா, பேந்தர் ஷராஃபோட வண்டி அங்கதான் நிக்குது. சீக்கிரம் வா, கிட்ட போய் பார்க்கலாம் வா. எங்க போயிட்டு இருக்கீங்க? ஏங்க, நாங்க இவரை கொஞ்சம் உள்ள போய் பார்க்கணுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வேலை முடிச்சுட்டு உடனே வந்துருவோம். எங்க குட்டியோட பர்த்டே பார்ட்டி வருதுங்க, அதுக்காக அவரை கூட்டிட்டு போகணும். இத பாரு, குட்டியோட பர்த்டேவா இருந்தாலும் சரி, வேற யாரோட பர்த்டேவா இருந்தாலும் சரி, பேந்தர் சார் எங்கேயும் வர மாட்டாரு. யோ முடியாதியா, நாங்க அவரை கண்டிப்பா பார்த்து கூட்டிட்டு போவோம். அப்படியா? சந்திக்காம போக மாட்டியா? அப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. வா, இங்க வந்து உட்காரு. தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் பேந்தர் சாரை சந்திக்கிறதுக்கு வருவாங்க. நான் அவங்களெல்லாம் தூக்கி தூக்கி கலைச்சு போயிட்டேன். அதுக்காக தான் இந்த ஐடியாவை பண்ணேன். மறுபடியும் அந்த பக்கம் வந்தீங்க, நேரா உங்களை நிலாவுக்கு அனுப்பிடுவேன். ஜாக்கிரதை. இப்ப என்ன பண்றதுடா பாத்துலு? வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கே தெரியும் இல்லடா. அட நில்லுங்க, எங்க போயிட்டு இருக்கீங்க?
நாங்க பெயிண்டர் ஷராப்போட மிகப்பெரிய ஃபேன்ஸ். அவரை சந்திக்கணும், அவரை கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி உங்க கூட ஒரு நீங்க selfie. ஏன் கூட செல்ஃபி எடுத்துக்கோங்க. ஆனா பேந்தர் சார் கூட எடுக்க முடியாது. அவரு ஷூட்டிங் நேரத்துல யாரையும் சந்திக்க மாட்டாரு. இல்ல நாங்க அவரை சந்திக்காம போக மாட்டோம். அப்படியா? சரி, நீங்க கொஞ்ச நேரம் அந்த சேர்ல உட்காந்து வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துல சந்திக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் தானே என்னோட காத்துல பறந்து வந்தீங்க. ஆமா ஆமா சாரிப்பா, தெரியாம உண்மையா உளறிப்பட்டப்பா. இப்ப என்ன பண்றேன் பாருங்க. ஹலோ ஹலோ சிங்கம் சார், மேட்டர் என்னன்னு சொல்றேன் கேளுங்க. ஏய் கவலைப்படாதீங்க. வைஃப் ஹியர் when சிங்கம் is here. சிங்கத்தோட கைப்பிடியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். நான் இப்பவே அவரை கூட்டிட்டு வரேன். எஸ் பத்லு, இப்ப நம்ம சிங்கம் சார் பேந்தரை கூட்டிட்டு நேரா வர போறாரு பாரு. ஐயோமா, அவரு இன்ஸ்பெக்டர் கூட மதிக்கவே இல்ல. இப்ப என்ன பண்றது பத்லு? வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கே தெரியுமில்லடா. ஐடியா. சமோசாவை சாப்பிட்டு உன்னோட வீரத்தை வெளிக்கொண்டு வா மோட்டோ. யோடி கடைக்கார அண்ணாச்சி, சுட சுட பல சமோக்களை முருக சுட்டு கொண்டாயா. எங்க ஓட பார்க்கற? ஆடி. நீங்க 2 பேரும் மறுபடியும் வந்துட்டீங்களா? உங்க 2 பேரையும் பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் அனுப்பணும். வாங்க நண்பர்களே, வாங்க. இப்போ வாடா பாண்டா பயல. அட என்னப்பா நடக்குது இங்க? நாங்க குட்டிக்கு கொடுத்த எங்களோட வாக்கை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். பேந்தர் ஷராப்ப ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்துல நாங்க ரிட்டர்ன் ஆயிடுவோம். ஏய் சூப்பர் மோட்டோ, வெரி குட். ஐயோமா, சின்ன பையா, இங்க பாத்தியா? நான் உனக்காக பேந்தர் ஷரஃப கூட்டிட்டே வந்துட்டேன். வாவ், thank you uncle. பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல என்னோட அங்கிள் எதையும் செய்வாரு. ஏ ஏ. இவன் யாரு? யாரியா நீ? அது நம்ம பேந்தரோட மேக்கப் மேன். என்ன விஷயம்? அவர் ஷூட்டிங்ல இருக்காரு. என்ன எதுக்காக இங்க கூட்டு வந்தீங்க? சீக்கிரமா என்ன அவர்கிட்ட கூட்டு போங்க ப்ளீஸ். சலோ வாடா வாடா. அட இருப்பா. ஏய் இரு. கொக்க மக்கா பேந்தரு. ஹலோ, இங்க குட்டி யாரு? ஆஹா, அப்புறம் மோட்டு பத்துலு யாரு? ஐயா, நாங்க ஐயா. வாவ், பேந்தர் ஷரஃப். சார் நான் தான் குட்டி. ஹாய் குட்டி. மோட்டு பத்துலு என்ன இங்க வர வைக்கிறதுக்காக என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதை கேட்டது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதனால தான் நேர்லயே இங்க வந்துட்டேன். ஹாப்பி பர்த்டே குட்டி. thank you. நாங்க உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ஆனா மோட்டு பத்துலு கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். எனக்காக ஒரு வேலை பண்ணி தரீங்களா ப்ளீஸ்? ஐயா நிச்சயமா பண்ணி தரேங்க ஐயா. சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க. டக்குன்னு பண்ணி கொடுப்பேன் அந்த மோட்டு. நான் என்னோட படத்துல ஒரு சீனை ஆட் பண்ண விரும்புறேன். நான் வேலட்டி வேனை தூக்கிக்கிட்டு ஓட விரும்புறேன். நீங்க எனக்கு பதிலா அந்த வேனை தூக்கிட்டு ஓட முடியுமா? ஷோர் சார், கண்டிப்பா பண்ணி கொடுக்குறேன் சார். டே குட்டி, இப்ப நீ சந்தோஷமா இருக்கல? ஹாப்பி பர்த்டேடா குட்டி பையா. thank you uncle. thank you very much.
ஓகேவா? Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.